மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய நாள் இந்த காணொலியில கேரளா மாநிலத்துல 25 வயது மதிக்கத்தக்க ஒரு யுவதிக்கு நீதிபதி பஷீர் கொலை குற்றத்துக்காக மரண தண்டனையும், ஆட்கடத்தல் குற்றத்திற்காக 10 வருட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்குது. எதனால இந்த தீர்ப்பு, இவ என்னதான் குற்றம் செஞ்சா அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட பேச போறேன். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்த லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஒரு செய்தி தான் எங்களுடைய காணொலியுடைய தரத்தையும் எங்களுடைய தேடலுடைய தரத்தையும் மெருகூட்டும் என்ற வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேஸ் ஒரு சில வார்த்தையில சொல்றதாக இருந்தா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதலனை கணவனாக்கி அந்த கணவனை பலிக்கடாவாக்கின கதை தான். கரிஷ்மா ஒரு கல்லூரியில படிக்கிற ஒரு மாணவி. 2021 ஆண்டு காலப்பகுதியில இன்னொரு கல்லூரியில படிக்கிற ஒரு மாணவனை இவ சந்திக்கிறா. அவன் பெயர் ஷரோன் ராஜ். இருவருடைய சந்திப்பு நட்பா மாறி, நட்பு காதலா மாறி, அப்படியே அது நெடுதூரம் பயணிக்குது. எல்லா இடங்களிலும் சுத்தினாங்க, இறுக்கமான ஒரு காதலுக்குள்ள போனாங்க. இப்படி போற சந்தர்ப்பத்துல இந்த கரிஷ்மாவுடைய குடும்பத்தார் திருமணம் ஒன்றை செஞ்சு வைக்கலாமே அப்படின்னு யோசிச்சு அங்க தேடி இங்க தேடி, வீட்டுக்கு ஒரே குழந்தை என்பதனால ஒரு வசதியான இடத்துல ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. அவர் ஒரு இராணுவ அதிகாரியும் கூட, நல்ல வசதி படைத்தவராகவும் சொல்லப்படுது. இந்த சந்தர்ப்பத்துல கரிஷ்மாவோட விருப்பத்தை கேட்ட நேரம் கரிஷ்மாவும் இந்த நிலையெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னதோட கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல கரிஷ்மாவுடைய காதல் வீட்டுக்கு முறளவு தெரியும், தெரியாத விஷயமும் கிடையாது. இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல கரிஷ்மா இந்த திருமணத்துக்கு ஒப்புதல் வழங்கினது மட்டுமில்ல, இந்த கல்யாணத்துல ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தா. காரணம், வசதியுள்ள குடும்பம் என்பதனால. இப்ப கரிஷ்மாக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காதலை என்ன பண்ற, இந்த காதலை கலட்டி விட்டுறலாம், ஆனா அவனிடத்துல இருக்கிற சேர்ந்து எடுத்த போட்டோஸ், தங்கின இடங்கள் எடுத்த போட்டோஸ், இதெல்லாம் இந்த திருமணத்துக்கு ஒரு பிரச்சனையா வந்துருமோ அப்படின்னு ஒரு விஷயம் கணக்குல அவ போட ஆரம்பிச்சா. இப்ப என்ன பண்ணலாம், புத்தி சாதுரியமாக பேசி கதைச்சி எப்படியாவது இதெல்லாம் டிலீட் பண்ணிடலாம் அப்படின்ற யோசனைகளை பல நேரங்கள் ஃபோன் பண்ணி பேசி அதை அழிச்சிரே அப்படின்னு சொல்லி இவ சொல்லியிருக்கிறா. அந்த பையனும் ஏன் அழிக்கணும், எதுக்கு அழிக்கணும், நம்ம எடுத்துக்கொண்டது தானே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறா போல. இது இப்படியே இருக்க திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஜோதிடத்தை பேத்து ஜோசியம் கேட்கிறாங்க. அந்த ஜோசியம் என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கரிஷ்மாவோட வாழ்க்கையில முதல் கணவர் இறந்து போவாரு, இரண்டாவது கணவரோட இவரோட வாழ்க்கை பயணம் சரியா அமையும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதோட இது இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும் மிகப்பெரிய ஒரு இடியாகவும் விழுது. இப்பதான் யோசிக்கிறாங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்துல கரிஷ்மா ஒரு புத்தி சாதுரியமிக்க கெட்டிக்கார, ஒரு கல்வியில கெட்டிக்கார பொண்ணு அப்படின்லாம் சொல்லப்படுது. அந்த கெட்டித்தனத்தை கல்வியில மட்டும் அவ காட்டல, இந்த கேஸ்ல அந்த ஒரு விஷயத்த போட்டு யோசிக்க ஆரம்பிச்சா. இப்ப யோசிச்சா என்னண்டா, நாங்க திருமணம் இவரோட நடந்தா முதல் கணவர் இறந்துடுவாரு, வாழ முடியாது, வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாம போயிருமே அப்படின்னு ஒரு பயமும் கரிஷ்மாக்கு இருந்தது. ஆல்ரெடி இந்த திருமணத்துக்கு தடையாக இருக்கின்ற காதல், அந்த போட்டோஸ் ஒரு பிரச்சனை. அதனால கரிஷ்மா என்ன யோசிச்சாண்டா, ஒரு கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு ஒரு தியரிக்குள்ள இவ என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா, இப்ப முதல் கணவராக காதலனை அமைச்சிட்டு காதலனை எப்படியாவது போட்டு தள்ளிட்டா ஜோசியமும் ஓகே, அந்த காதல் பிரச்சனையும் ஓகே, ஃப்ரெஷ்ஷா ஒரு திருமணத்துக்குள்ள போகலாமே அப்படின்னு சொல்லி இவ யோசிக்கிறா. குடும்பமா சேர்ந்து யோசிச்சாங்க. ஓகே, இவ என்ன பண்ணினாண்டா, இந்த ஷரோனுக்கு ஃபோன் பண்ணி, ஷரோன் வீட்டுல நம்மளோட காதலுக்கு ரொம்ப எதிர்ப்பா இருக்கிறாங்க, நாங்க கோயில்ல திருமணம் செஞ்சு கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி கோயில்ல திருமணத்தை நடத்துறாங்க. நீ உன் வீட்டுல இரு, நான் என் வீட்டுல இருக்கேன், சமயம் வரும்பொழுது இதை பத்தி பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இவவே ஒரு ஐடியா கொடுத்தத அப்பாவித்தனமா அந்த பையனும் நம்பினான். இப்படி பயணிக்கிற நேரத்துல இந்த கல்யாணத்துக்கான நாட்கள் எல்லாம் ஓரளவு நகர்ந்து வார இந்த சந்தர்ப்பத்துல 2 தோணியில காலை வச்சுட்டு இந்த கரிஷ்மா பயணிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த படகு, அந்த தோணி அவக்கே பெரிய ஒரு பிரச்சனை உண்டாக்கும் என்பது அவக்கு தெரியல. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணினாண்டா, சந்திக்கலாமே அப்படின்னு சொல்லி அவ ஷரோனை கூப்பிட்டு என்ன பண்ணினாண்டா, நாங்க ஜூஸ் சேலஞ்ச் ஒன்று செஞ்சு பார்ப்போமே, யாரு கூட குடிக்கிற, யாரு ஃபெஸ்ட்டுக்கு முடிக்கிறன்னு பார்க்கலாமேன்னு சொன்ன நேரம் காதலி மனைவி சந்தோஷமா இருக்கட்டுமே என்று சொல்லி
அந்த ஒரு விஷயத்துக்கு இவன் ஒப்புக்கொண்டான். 10 தடவைகள் என்ன பண்ணிருக்கா இவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராசிட்டமால், மயக்க மருந்து அப்படின்னு பல்வேறு மாத்திரைகளை போட்டு ஒவ்வொரு முறையும் கொடுத்திருக்கிறா. அதை எதுவும் தெரியாத அந்த அப்பாவி ஒவ்வொரு முறையும் குடிச்சு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்போது அதை இவ சமாளிச்சு கொள்வா. இறந்த மாதிரி இல்லை, கணவனுக்கு சாவு வந்த மாதிரி இல்லை. இப்ப வீட்டாரோட பேசுற நேரம் அவங்க சொல்றாங்க, திருமண நாளும் கிட்டவாகியாச்சு, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு நேரம் இவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள்ல சர்ச் பண்றா. ஒரு மனுஷனை கொல்றதுக்கு தகுந்த மருந்து, பொருத்தமான மருந்து எது அப்படி தேடி நேர்ந்தால் விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்ற பூச்சி கொல்லி அந்த மருந்து அவட கண்ணில் விழுகுது. அதடுத்து என்ன பண்ணினாண்டா, ஜூஸ்ல போட்டா ருசியில மாற்றம் வந்துடும், பிரச்சனையாகிடும் என்றதுனால இவ என்ன பண்ணிருந்தா, கசாயம் ஒன்றை காய்ச்சி அதுக்குள்ள இதை போட்டு கொடுக்கறதுக்கான பக்கா பிளேனை குடும்பமா உட்காந்து செய்யறாங்க. சரி, இப்படி செய்யற இந்த சந்தர்ப்பத்துல போன் பண்றா, வீட்டுக்கு கொஞ்சமாவே கொஞ்சம் பேசலாம், கதைக்கலாம், யாரும் இல்லைன்னு இவனும் ஓடி போனான். அங்க போய்த்தோடனே முதலாவது கொடுத்தது வந்து கசாயம். மாமி விட்டு கசாயம் மருமகன் ஆரோக்கியமா இருக்கணும், மாமி கையால பத்திரமா செஞ்சிருப்பாவோ என்னவோன்னு எண்ணி ஆரோக்கியம் தானே அப்படின்னு சொல்லி இவரும் படபடந்து அதை குடிச்சு முடிக்கிறாரு. குடிச்சதுல ஒரு வகையான தலைவை சுற்று, ஒரு வகையான மயக்கம். உடனடியாக இவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு கள்ளனுக்கு தேல் குத்துற மாதிரி எங்க போனு சொல்ல முடியவும் இல்லை. காதலி அவ ஒரு மனைவி, அவ தான் இது தந்தான்னு சொல்லவும் முடியல. பிரச்சனையை அடக்கி வைக்க அது கட்டுக்கடங்காம ஒரு வகையான பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்குது. உடனடியாக மயக்கம், வாந்தி, பேதின்னு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்ததோட தனியார் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. தனியார் மருத்துவமனையில சேர்த்ததோட இவன் வாய் துறக்கவே இல்லை. என்ன நடந்தது தெரியாத மாதிரியே இவனும் அந்த ஹாஸ்பிட்டல்ல வாழ ஆரம்பிக்கிறான். நாளுக்கு நாள் பிரச்சனை கூட கூட அங்கே வாய்கள்ல வித்தியாசமான காயங்கள் வர ஆரம்பிக்குது. அப்பதான் விசாரணையை தொடங்குறாங்க. இது என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்பதான் அவன் கொடுத்த வாக்கு மூலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இறுதியாக இங்க இப்படி ஒரு விஷயத்தை குடிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னதோட உள் உறுப்புகள் எல்லாம் அழுகி பழுதாகி மாசடைஞ்சி பரிதாபகரமாக 11 நாள்ல ஷரோன் இறக்குற மாதிரி அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு. உடனடியாக பெற்றோர் ஒரு கம்ப்ளைண்ட் போடுறாங்க. இது ஒரு திட்டமிட்ட கொலையாகத்தான் இருக்க வேண்டும், இது சம்பந்தமான விசாரணைகளை துரிதப்படுத்துங்க. உடனடியாக கரிஷ்மா அவங்களோட குடும்பத்தை போலீசார் உடனடியாக கைது செய்யறாங்க. கைது செஞ்சு விசாரணைகளை துரிதப்படுத்துறாங்க. கரிஷ்மா வாயை துறக்கவே இல்லை. குடும்பத்தை போட்டு அங்கிங்கு வாங்கி எடுத்ததுனால அந்த மாமனாரும் தாயும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது திட்டமிட்டு கரிஷ்மா செஞ்ச ஒரு விஷயம்தான் என்று சொன்னதோட கரிஷ்மா அந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டதுனால கரிஷ்மாக்கு எதிரான தீர்ப்பு 17ஆம் தேதி, ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சொல்லப்பட்டது. நீதிபதி பஷீர் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை சொல்றதுக்கு முதல் சொன்னாரு, இந்த கேஸ் என் வாழ்க்கையில் முற்றிலும் அரிதிலும் அரிதான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஒரு இளம் வயது ஒரு காதலி இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சதுன்றது மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொன்னதோட தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை குற்றத்துக்காக மரண தண்டனையும், ஆட்கடத்தல் குற்றத்திற்காக 10 வருட சிறை தண்டனையும், விசாரணை குழுவை திசை திருப்பியதற்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அபராதமாக 2 லட்சம் ரூபாயும் என்று தீர்ப்பை எழுதி முடிச்சாரு. இதுல மாமனார் உடந்தையாக இருந்தார் என்பதனால அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு தாய் சாட்சியம் இல்லை என்பதனால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். இப்போது ஒரு மரண தண்டனை கைதியாக கனவுலகம் எல்லாம் சிதைந்து, காதலும் இல்லை, வசதி படைத்த கணவனும் இல்லை, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக போனது கரிஷ்மாவுடைய வாழ்க்கை. கல்வியில கெட்டிக்கார பொண்ணும், ஆனா வாழ்க்கையில தோத்து போனதுதான் இங்க மிகப்பெரிய வலிக்கிற விஷயம் அந்த குடும்பம் பார்க்குது. இந்த தீர்ப்பை சொல்ற சமயத்துல கரிஷ்மா என்ன பண்ணினா, ஒரு கடிதத்தை ஜட்ஜிட்ட கொடுத்தா. அந்த கடிதத்துல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, என்னுடைய வயதை கருத்துல கொண்டு கட்டித்தனமாக படிக்கிற ஒரு யுவதி, மேலும் மேலும் படிக்கிறோட ஆசை இருக்கு, வீட்டுக்கு நான் ஒரே குழந்தை, குறைந்தபட்சமான தண்டனையை தாங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. செஞ்ச வேலைக்கு ஒத்த பிள்ளைய பெற்று வளர்த்திருக்கிற வள்ளலை பார்த்து இவ்வளவு விஷயத்த செஞ்ச நீ சின்ன வயசா அப்படின்னு என்னமோ ஜட்ஜி நினைச்சாரு. அந்த தீர்ப்புல எந்த மாற்றமும் கொண்டு வரதாக இல்லை. பாதிக்கப்பட்டவனை யோசிச்சு பாருங்களேன். நம்ப வச்சு காதலிச்சு, நம்ப வச்சு திருமணம் முடிச்சு வீட்டுக்கு வர சொல்லி உன் சந்தோஷத்துக்காக அந்த டாஸ்க் இந்த டாஸ்க் ஜூஸையும் குடிச்சு மரண வழியிலும் கூட அந்த பையன் இவதான் எனக்கு ஜூஸ் தந்தா, கசாயம் தந்தான்ற ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. காரணம், அவளை மாட்டி கொடுக்க கூடாது என்பதற்காக. இறுதியில தான் ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயமா இருக்குமோ என்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு இதுக்கு பின்னால இவள் தான் இருந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தான் அந்த அப்பாவி கணவன். சரி, இந்த ஒரு விஷயத்துல 2 பிரச்சனையை நான் அடையாளப்படுத்துவேன். ஒன்று ஜோசியம் அல்லது குறிப்பாக்குற ஒரு விஷயம்தான்.
இந்த கேஸ்ல மிக பெரியோரு பங்களிப்பை செஞ்சிருக்குது என்பது எனது பார்வை. இந்தியா பொறுத்த வகையில எல்லா விஷயங்களுக்கும் சாஸ்திரம் பார்க்கின்ற வழக்கார பார்க்க முடியுது. இந்த கேஸ்ல 95% பங்களிப்பு அது செஞ்சிருக்குது. அதனால என்னவோ இந்த குடும்பம் இந்த ஒரு விஷயத்துல இறங்கியிருப்பாங்க என்பது எனது பார்வை. உண்மையிலே அரபு நாடுகளை பொறுத்த வகையில இந்த சூனியம், இந்த குறிபார்த்தல், ஜோசியம் அப்படின்றதுக்கு மிக பயங்கரமான தண்டனைகளை அந்தந்த நாடுகள் ஏற்படுத்தி வச்சிருக்குது. ஒரு மனிதன் சூனியம் செஞ்சிட்டான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனால் இங்க சட்டம் இவருக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. இந்த தண்டனையுடைய சேர்த்து 1,00,000 தீனார் தண்டப்பணமாகவும் அறவிடப்படும் என்று சொல்லப்படுது. ஒரு மனிதன் ஜோசியம் பார்த்தாலோ அல்லது குறி சொன்னாலோ இவருக்கான தண்டனை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள்ல இருந்து 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 75,000 தீனார் அபராதமும் விதிக்கப்படும் என்று சொல்லப்படுது. சூனியமோ ஜோதிடமோ எனக்கு பார்க்க முடியும், அந்த இயலுமை உண்டு அப்படின்னு யாராவது சொல்லிட்டா அவங்களுக்கு 3 ஆண்டுல இருந்து 5 ஆண்டு வரை சிறை தண்டனையும் 10,000 15,000 தீனார் அபராதமும் விதிக்கப்படும் என்று சட்டவாக்கம் சொல்லுது. இது போன்ற சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதனால் மட்டும்தான் இது போன்ற அவலங்கள் இருந்து சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்பது மீசான் டிவியினுடைய இரண்டாவது ஒரு விஷயம் தான் பேராசை. வாழ்வாங்கு வாழணும், இருக்கிறத வச்சு திருப்தி அடைய முடியாத மனோநிலை. ஒத்த பிள்ளை வளமான இடத்துல முடிச்சு கொடுத்துடணும், வசதியான இடத்துல முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்றது பெற்றோருடைய மனோநிலை. குழந்தைகள் அந்தந்த வயசுல காலேஜில், கல்லூரியில, யூனிவர்சிட்டியில ஏதோ ஒரு வகையில ஈர்ப்பினால காதல் வயப்பட்டுருவாங்க. ஆனா இங்க என்ன கொடுமைண்டா, இது குழந்தையாக இந்த காதல் இருந்ததுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த ஒரு விஷயம் இவ்வளவு தூரம் ஒரு கொலையில முடிந்து ஒரு அப்பாவினை உயிர் எடுக்கிற அளவுக்கு நின்றது என்பது மன்னிக்க முடியாத குற்றம். இன்னைக்கு பேராசை பிற நட்டத்தை தரும் என்பது போல இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து, காதலனை இழந்து, அவன் கணவனாக இருந்து அவனையும் இழந்து, புதிய ஒரு திருமணம் என்ற ஒரு விஷயமும் இல்லாமல் போய் இன்று ஒரு மரண தண்டனை கைதியாக வாழுகின்ற ஒரு சூழலை அது உருவாக்கியிருக்குது. குற்றங்கள் குறைய வேண்டுமா, தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அது குற்றவாளியோட மட்டும் நின்று விடாமல் குற்றத்துக்கு துணை போன என்னென்ன அம்சங்கள் இருக்குதோ அந்த அம்சங்களும் பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. மனசாட்சியை முன்னிறுத்தி ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். பேராசை என்பது ஆகாத ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எக்கணத்திலும் தவறுகளுக்கு பின்னால் பயணிக்கின்றவர்களாக ஆகக்கூடாது. எனவே ஒவ்வொரு குற்றத்தை செய்கின்ற பொழுதும் இதற்கான சட்டம் என்ன சொல்லும், தண்டனை என்ன சொல்லும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம கருத்துல கொண்டால் அந்த குற்றத்தை செய்கின்ற மனநிலை வராது என்பதுதான் எமது பார்வை. எனவே இது போன்ற நிலைமைகள் நடக்காமல் இருக்க இறைவனை பிரார்த்திப்போமாக என்று கூறி மற்றொரு காணொளிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி.